விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயற்கை காட்டுப்பன்றி விரட்டியை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் பெருகியுள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைகின்றனர். காட்டுப்பன்றிகள் அனைத்து பயிர்களையும், அதாவது நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், நிலக்கடலை, சூரியகாந்தி, கரும்பு, வாழை, கத்திரி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களின் வயல்களில் நுழைந்து மிகுந்த சேதங்களை ஏற்படுத்துகின்றன. பெரும்பாலும் இவற்றின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த விவசாயிகள் முள்வேலி, மின்சாரவேலி, வண்ண துணிகள் ஆகியவற்றை வயலை சுற்றி கட்டுதல் மற்றும் பல்வேறு ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி தோல்வியடைந்துள்ளனர். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் விரிஞ்சிபுரம் மூலம் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு காட்டுப்பன்றியை உயிரியல் முறை விரட்டியை உருவாக்கியுள்ளது. முதல் கட்ட சோதனையில் நெல், கேழ்வரகு, சூரியகாந்தி, பப்பாளி, கரும்பு, வாழை மற்றும் நிலக்கடலை பயிர் செய்யப்பட்ட வயல்களில் மேற்கொண்ட ஆய்வில் காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் சேதத்தை இவை பெரும்பாலும் குறைத்துள்ளது. மேலும் இந்த விரட்டியின் செயல்திறன் குறைந்தது 3 மாதங்கள் வரையும் தடுக்கும் எனவும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. எனவே காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை குறைக்கும் பொருட்டு இந்த இயற்கை விரட்டியை தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. பயன்படுத்தும் முறைகள்: 1 ஏக்கருக்கு தாவர காட்டுப்பன்றி விரட்டி 500 மில்லி தேவைப்படுகிறது. பயிர் செய்திருக்கும் நிலத்தை சுற்றி வரப்பு பகுதிகளில் 2 அடி உயரம் குச்சிகளை 10 அடி இடைவெளியில் ஊன்றி 1 முதல் 1.5 அடி உயரத்தில் கட்டு கம்பி கொண்டு கட்டி இணைத்து கட்டப்பட வேண்டும். இந்த குச்சிகளின் இருபுறமும் குறைந்தது 2 அடிகளுக்கு களை செடிகளை இல்லாமல் இருக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 100 சிறிய டப்பா தேவைப்படுகிறது. ஒவ்வொரு டப்பாவிலும் மூடிக்கு கீழ் 4 துளைகள் இட வேண்டும். ஒவ்வொரு டப்பாவிலும் சுமார் 5 மில்லி அளவு மருந்தினை ஊற்றி மூட வேண்டும். பின்பு 4 துளைகளில் எதிரெதிர் திசைகளில் உள்ள 2 துளைகளை நூல் கொண்டு இணைத்து டப்பாவை முடிச்சு போட வேண்டும். மேலும் இந்த நூல் மூலமாக வயலை சுற்றியுள்ள கம்பியில் கட்டி டப்பாக்களை நேராக தொங்க விட வேண்டும். டப்பாவை சாய்வாக இல்லாமல் நேராக கட்ட வேண்டும். வாசனை மெதுவாக வெளியேற்றப்பட்டு காட்டுப்பன்றிகள் வராமல் குறைந்தது 3 மாதம் வரை இவை தடுக்கும். எனவே தாவர காட்டுப்பன்றி விரட்டி தேவைப்படும் விவசாயிகள் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி எண் 0416 2900 142. குறிப்பு: காட்டுப்பன்றி விரட்டியை பயன்படுத்தும் போது மருந்து பாட்டிலில் படிந்து கெட்டியாக காணப்பட்டால் நன்றாக கலக்கி ஒரு சிறிய வாளியில் ஊற்றி கரைசலை நன்றாக கையால் கலக்கி நன்கு திரவ வடிவமாக மாறிய பிறகு சிறிய டப்பாவில் 5 மில்லி ஊற்றி மேற்கூறிய முறையில் வயலை சுற்றி கட்ட வேண்டும். மருந்து கரைசல் தயாரிக்கும் போது தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. நன்றி.